ान्तरामाणिमणिकृतयानङ्गिणीञ्जस्तभारं तत्सम्प्राप्तामां तद्विदेवमणगणं जुटरा पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामाणिमणिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं तत्त्वस्तं श्रीवराहं मणिपदमणखं देविकं संश्रयामः. वेदान्तलक्ष्मणमुनीं दर्पात्तबोधं तत्पादैर्मदधीर्भृङ्गराजं श्रेयन्तैर्भूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमच्छ्रीवादयोगीश्वरमणिगुरुनारब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपदयोरत्तिरस्वात्मभारं श्रीमच्छ्रुत्यन्तरामानुजमुने प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमच्छ्रीवादरामानुजमुनिमुनिं संश्रये ज्ञानवाद्धिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुनारब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरत्तिरस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपदं श्रेये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदेतमर्पितफलं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं श्रीमहोदयं श्रीपादरामानुजात् श्रीपादमुनीन्द्रदेशिकमुनिं श्रेयोनिधिं तं श्रेये श्रीविष्णुदेशिकपदाम्बितभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्मबोधं त्रय्यन्तदेशिकेन्द्रषडादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः. श्रीरङ्गनाथगुरुपादरोजकं संवेदान्तदेशिकपदाम्बुजभृङ्गराजं श्रीमद्यतीन्द्रषडगोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. पर्याय भाष्यकाराय प्रणतात्मिधून्वदे ब्रह्मतन्त्रस्वतन्त्राद्वितीय ब्रह्मणे नमः. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवज्यो मे तदिदत्तां तदाकृति प्रणामं लक्ष्मणमणिप्रतिगृह्णात्मामकं प्रसाधैर्यसूक्ते स्वाधीनपदिकां श्रुतिं यस्य सारस्वतं स्रोतो गुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे. अस्मद्गुरुपरमगुरून्यतिपरपूर्णोदयामणं रामं पद्माक्षयनादशरजित्सेनेत्रमालमाबरीं वन्दे सन्तश्रीरङ्गपुत्री चरणत्राणशेखराकादेन्त्युभुवनत्राणपदपङ्कजले नमः. दिशन्तु मे देवदत्तात्मरीयाः दयातरङ्गाणुजलाकटाक्षाश्रोत्रेषु पुंसाम् अमृतं कलन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं श्रीविष्णुचित्तगुणनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. வேல்புகழ்வில்லிபுத்தூராடிப்பூரம் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாக்கு துழாய் மாலை முடி சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாலைந்தும் நீ உரைத்ததை ஒரு திங்கள் பாமாலை ஆயவுகள் 143 மண்புடனே அடியேனுக்கள் விஷய நீயே. நீடாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாராட்சியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிட்டாயாं ஸ்ரஜி நிகடிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமிதமினம் பூயே வாஸ்து பூயः. அன்னவயல் குருவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் நிச்சயால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சுடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை வாடியருடவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வங்கக்கடல்களை இந்த மாதமனை கேசமனை திங்கள் திருமுகத்துச்சே இடையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை வெங்கபலத்தண்டரியல் வட்டரிலான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாளுங்கும் திருவருள் வெற்றின்புருவரெம்பாவாய். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகதன கிராமः க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்தி அகுண்டமகிமா வைகுண்டகண்டீலவः யத் பிராதுர்பவநாதவந்திய ஜடராயாதிச்சிகாத்வேததாம் யாகாச்சித் சகதா மகாசுரகிருகஸ்தூணா பிதாமஹ்யபூத். ஆடி ஆடி அகம் கதைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று பாடி பாடும் இவ்வாணுதலே. பாகவதாளுக்கு மங்களாசாசனங்கள். கண்ணுக்கு எதிரக்க பெருமாள் எழுதுக. எந்த காரியம் பண்ணாலும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடாமல் அம்மையாது இதில்
விவாக சம்பிரமத்தில் எழுதிக்கக்கூடிய கல்யாணோத்சவ சம்பிரமத்தில் எழுதிக்கக்கூடியதான எம்பெருமானுக்கும் கோதாவரி பிராட்டிக்கும் மங்களாசாசனங்களை பண்ணுகிறோம். பாகவதால் கோஷ்டிக்கு மங்களாசாசனங்கள். இந்த தினம் வங்கக்கடல்கள் இந்த பாசுரத்தோட அனுபவம் சற்றே செய்து திருப்பாவ உபன்யாசம்னா பூர்த்தி அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் விண்ணப்பம் பண்ணுறதுன்னு பல பெரியோர்களுடையதான அனுபவம் விசேடித்து அடியேன் ஸ்ரீமத் திருக்குழந்த ஆண்டவன் சந்நிதியில் காலக்ஷேபம் பண்ணத்தால் அந்த ஆண்டவன் ஆண்டாள் திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமாக சாதிச்சாகும். அவ்வளவு விஸ்தாரமாக சொல்கிறதுங்கிறதுக்கு இன்றைக்கி அவகாசம் இல்லை. கூட கல்யாண உற்சவம் இருக்கிறதால ஆண்டவன் அதனாலேயே ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நான் ஆண்டவனை சந்நியாசாசிரமத்தில் தான் உபன்யாசம் கேட்டிருக்கேன், அப்போ தான் ஆசிரியிச்சிருக்கேன். அதனால் அந்த சமயத்தில் ஆண்டவன் இந்த ஒரு மாதத்துக்கூட 2 பிரதோஷம் வரும். இந்த 2 பிரதோஷமும் மௌனவிரதம் இருக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறதால ஆண்டவன் அதனால் ஒரு சில சமயம் 4-5 நாள் கூட தள்ளி ஆண்டாள் திருக்கல்யாணத்தை வச்சுண்டாகும். சுவாபதேசங்கள்லாம் விசேஷமாக சாதித்து ஒரு வருஷம் தை 7ஆம் தேதி தான் திருக்கல்யாணமாச்சு. அந்த மாதிரி இங்கே ஹைதராபாத்தில் மட்டும் தேசிக சபா ஆண்டவன் சொல்லியாச்சு. அவள் நிர்பந்தப்படுத்தினா அதனால் சொன்னேன்னு சாதிச்சாச்சு. அது ஏதோ சில நாள் காத்தால் உபன்யாசத்தை வச்சுட்டோ என்னமோ ஆண்டவன் போகி அன்னைக்கு திருக்கல்யாணம் KSI ஸ்கூலில் நடந்தது. அன்றைக்கி நான் வந்திருந்தேன். நிறையா பேர் வந்து ஸ்ரோதாக்கள் இந்த ஊரில் எல்லாருக்கும் கேட்பா, ஆண்டவனுக்கு கேட்கவே வேண்டாம். நிறையா பேர் சிரவணம் பண்ணால் அது அடி எனக்கு ஞாபகம் இருக்குது. இதே தேசிக சபையில் உபன்யாசத்தில். அதனால் அந்த நியமம் அவள் எப்பவும் தாண்டது கிடையாது. நல்லது தான், தோஷம் கிடையாது. ஏன்னா ஆண்டாள் திருப்பாப விரதம் அனுஷ்டித்து கிருஷ்ண சம்சேஷத்தை பிரார்த்திச்சா அதை அடைஞ்சா அப்படிங்கிறத தன்னுடைய பாசுரத்தை இந்த வங்கக்கடல்கள் இந்த பாசுரத்தில் விண்ணப்பம் என்றாள். லோகத்துக்காக அனுகிரகிக்கிறாள். சரிதானா? பெருமாள் சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணியிருக்கா. வடபெருங்கோயிலுடைய அந்த சந்நிதியில் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதை சொல்கிற பிரகாரம்தான் சிற்றஞ்சிறுகாலையிலே நாராயணனே நமக்கே வரை தருவான்னு சொன்ன அந்த பதைங்கிறதோட அர்த்தத்தை பதை இன்னது வேணும்னு விரத உபகரணங்கள் பதைன்னு சொன்னது ஒரு மாத்திரத்துக்காக சொன்னோம், ஒரு ஹிண்ட். பட் இட் ரெஃபர்ஸ் டு ஆல் தட் நீடட் அப்படிங்கிறது அர்த்தம். விரதத்துக்கு வேண்டியது எல்லாம் தரணும். அதை ஒரு பாசுரத்தில் வியக்தமாக இன்னென்ன உபகரணங்கள் எங்ககிட்ட பக்கத்தில் அவைலபிள் கிடையாது. சில சமயங்கிட்ட அவசரமாக டிஃபன் பண்ணணும் அப்படின்னாக்க எங்கள் ஆத்துல எப்பவும் ரவை இருக்கும், உப்புமா பண்ணிவிடுவோம்பா. குடலை இட்லி பண்ணணுன்னா கஷ்டம், அது கரைக்கணும், 2 நாள் ஊற வைக்கணும், கஷ்டம். அந்த மாதிரி ரீதியில் சிலது கைவசம் இருக்கும், சிலது இருக்காது. ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு பிராமண பொண்ணு. அவகிட்ட இப்படி சங்கம் பறை பல்லாண்டு செய்ப்பவர்கள் எல்லாம் கூப்பிட்ட போது இப்படி வருவா, கிடைக்காது. தீபங்கள் விளக்கு 5 லட்சம் குடி பெண்களுக்குன்னா கஷ்டம். அதனால் எல்லாம் வேணும்னு கேட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆந்தர உபகரணம்னு நம் மனசில் சம்பந்தப்பட்டதான நம் மனோபாவமான ஸ்ரத்த பக்தி முதலானவைகள். ஒரு காரியம் செய்யறதுல இது நமக்கு பலன் தரும் என்ற நம்பிக்கையோடு கூட அதை செய்யறதுல இருக்கக்கூடிய வேகத்துக்கு ஸ்ரத்தைன்னு பேர். இதம் அதிஷ்ட சாதனம் பவதீதி பலசாதனே காரியேன்னு சொல்லலை. பலசாதனே கர்மணி பலசாதனே பலத்துக்கு பலத்தை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இதனால் எனக்கு கட்டாயம் பலன் கிடைக்குங்கிற விஸ்வாசபூர்வகமான அதை செய்யறதுல இருக்கக்கூடிய துவரா ஸ்ரத்தான்னு சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் அதுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் மனசு நிலையாக நிற்கிறதோ அதில் அக்கறை கொள்கிறதோ அதுக்கெல்லாம் பகவத் அனுகிரகம் வேணும். அந்த ஆணுகூல்யம் இல்லை, பகவத் அனுகிரக விசேஷம் இல்லைன்னா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவைகளெல்லாம் கண்ணன் தான் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாதுன்னு ஒரு பழமொழி, பலனை சொல்கிறது அது. ஆனால் வாஸ்தவத்தில்
அதற்கு வேண்டிய உபகரணங்களும் சில சமயம் கிடைக்காம போயிடும். ஒருத்தன் பெரிய சதியாராதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கதம்பம் பண்ணணும்னு ஆரம்பித்தான். பிசிபேடா ஒடிங்கிறது பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையுமே கதைச்சி அதில் போட்டு கொதிக்க விட்டுருவான். அது மாதிரி ஏதோ சொல்கிறான். பருப்பு, அரிசி, புளி எப்படி கரைச்சி விடுவா, புளியோடு போடுவாளா தெரியலை, பண்ணுறவாளுக்கு தெரியும், நமக்கு சாப்பிட்றது மட்டும் பழக்கம். அப்போ எல்லாம் பண்ணிட்டா அடுப்பை மூட்டை மறந்துவிட்டானா என்ன? அது பெரும்பாலும் சமயத்தில் ஞாபகப்படுத்தணும். அதை ஒரு தான் செக் பண்ணணும். இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அதுவும் இப்போ மாதிரி திருக்கல்யாண உற்சவத்தன்னைக்கு பண்ணிவிட்டா ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே அப்படி தெரிய போயிடும். இதெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும். வஸ்துக்களுடைய அவைலபிலிட்டி எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் வேணும். அதற்காக பிரார்த்திச்சா மாலே மணிமண்ணால் பாஞ்சஜன்யமே போலோட சங்கங்கள் போய்ப்பாடுனவே பல்லாண்டு சேர்ப்பாரே கோல விளக்கே குடியை விதானமே ஆடுமையாயிடும் நீதான் அனுகிரகிக்கணும். அதுக்கடுத்தது விரதம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு நிறையா கௌரவம் தரணும். இந்த மாதிரி ஒரு விரதம் முடிச்சிருக்கோம், அது முடிஞ்ச உடனே கௌரவம் தரணும். ஒரு கல்யாண உற்சவம் நடக்கிறது பட்டாச்சாருக்கு கௌரவம், உபன்யாசம் பண்ணால் உபன்யாசவாளுக்கு கௌரவம், ஒரு உபயக்காரா உபயம் பண்ணுறா உபயகாராளுக்கு கௌரவம். ஸோ நாங்கள் விரதம் பண்ணுறோம், நீ தான் அதை நடத்தி வைக்கல, உன்னையே நாடி வரவும் எங்களுக்கு நீயே கௌரவம் கொடுக்கணும்னா நீயும் நப்பின்னையுமாக எங்களை கௌரவிக்கணும். ஆத்துக்கு வரவாளுக்கு ஒரு வெத்தலை பார்க்க தர மாட்டேன், அதை கொஞ்சம் விஸ்தாரமாக தரணும். வெறும் வெத்தலை பார்க்க தரக்கூடாது. ஒரு சூடகம், ஒரு தோல்வடை, ஒரு தோல்வடையில் அதுக்கு தகுந்தாப்புல அர்த்தம் பண்ணிக்கோ. 2 கைனா 2 சூடகம், 2 கைனா 2 தோல்வடை, 2 காதுன்னா 2 தோல், சரியா? செவிப்புனா 2 பாடகம், அதுவும் 2, எல்லாம் டபுளாக கேட்குறான். அது ஜாத்திய கபச்சனம். பாடகம்னாக்கா ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, அது செட்டுன்னு அர்த்தம். அது ஒரு செட்டு இல்லை, 5 லட்சம் குடிப்பெண்களுக்கும் செட்டு தரணும்னு அந்த பாசுரத்தில் இவையெல்லாம் நீ அணிவிக்க நாங்கள் வெளியே வேணும், அது யாம்பது சம்மானம் நாடு போகணும் பெருசாக இருக்கணும்னா. அதுக்கு மேலே நல்லா போக்கியமாக நம்ம சாப்பிடணும் சேர்ந்து, எல்லாத்துலேயும் ஃபீஸ்ட் கிளைமேக்ஸ் அதானே, அது கட்டாயமாக வரும். இன்றைக்கும் நிறையா பிரசாதம் பண்ணியிருப்பா, பகவத் பிரசாதம். பகவத் பிரசாதங்கன்னா அது ஏதோ பிரசாதம் சாப்பிட்ற சில பேர் நான் பெருமாள் தான் சேர்க்க போவேன், எங்கள் பிரசாதம் வாங்கிக்க மாட்டேன்பா. பரமைகாந்திகளாக இருந்தால் தங்களுடைய நியமத்துக்கு ஒத்து வரல சொன்னான்னா ரைட். விடுவிடா ரிஷிங்கர் ஒருத்தர் ரொம்ப பரமைகாந்தி, அவர் சட்டுன்னு விநியோக சமயத்துக்கு அங்கே வந்து கை கூப்பினார். விடுவிடா ரிஷிங்கர் சாதிச்சார், நிறையா இடங்களில் கோஷ்டியில் அப்போ தான் சாப்பிட முடியாது, தான் சாப்பிட முடியாது, ஏதோ நியமங்கள் ஏதோ பிரச்சனைகள்னால் கை கூப்புவான். இது பெரியவா அனுஷ்டானத்தில் இருக்கிறது தான். ஆனால் ஐஷிங்கருக்கு அதை ஏற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை. விடுவிடா ஐஷிங்கருக்கு அவர் கூப்பிட்டு ஏன் கை கூப்பிட்றதுன்னு அவர் சொன்னார், இல்லை நான் வைஸ்வதேவம் பண்ணல, பிரசாதம் கோஷ்டியிலேருந்து வாங்கிக்காமல் இருக்கக்கூடாது. தீர்த்தம் வாங்கிட்டு சடாரி வாங்கிட்டு அண்ணன் நடந்ததுன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இருந்துட்டு வாங்கிக்காமல் டிசம்பர் பிரசாதத்தை எங்கள் ஆதாரங்கள்லாம் வாங்கிக்கிறான். அவெல்லாம் நான் வைஸ்வதேவம் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட ஒரு ஆளாக காத்தார் அபிகமனத்தை, அதனால ரேவல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உடனே அவருக்கு வாங்கிட்டேன். அப்போ ஐஷிங்கர் சாய்ச்சாச்சு. ரொம்ப பெரியவா மதுராந்தக சுவாமி, உத்தமூர் சுவாமி எல்லாம் கூட கோஷ்டி விநியோகத்தும் போது இங்கே வாங்கிக்காமல் இருந்ததில்லை. ஐஷிங்கர்கள் 7 இருக்கா, ஐஷிங்கர்களுக்கு கொண்டு போய் தட்டில் பிரசாதம் ஐஷிங்கர்களுக்காக உபச்சாரத்துக்கு சமர்ப்பிக்கிறான். அதை ஐஷிங்கர்கள் அங்கீகரிக்கிறார். உடனே அதை தனியாக வச்சிருந்து ஐஷிங்கர் ஆசிரமத்துக்கு எழுதினோடனே அதை மடத்துக்கு ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சில சமயங்களில் ஐஷிங்கர்கள் முன்னால் கிடையாது, பிக்ஷை தான் அதை சேர்த்துக்கிறது உண்டு. ஐஷிங்கர் கூர் ஐஷிங்கரே வந்து ஆண்டவன்ட்ட சாய்ச்சார், திருக்கூட ஆண்டவன்ட்ட ஏதோ பிக்ஷையை பற்றி விவகாரம் வச்சேன், நீ என்ன பிக்ஷை பண்ணிக்கிறீர், 70 வயசுனா 50 வயசுக்கே போயிடுவோம் ஆகும், எங்கள் பிக்ஷையை பாருன்னு வர்ணிச்சா வயிற்று வலிக்காரன் பசி அடிக்கிற மாதிரி வர்ணிச்சார் அவர். அதை இப்போ நான் சொல்லலை, அப்புறம் இது எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டாள் திருக்கல்யாணம் நான் கட்டாயம் பண்ணி ஆகணும் இன்றைக்கி. அப்புறம் நாளைக்கு இத்தனை பேர் வர மாட்டான். ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு நான் நிறையா பேர் வரும்போது, கல்யாணத்துக்குன்னா நிறையா பேர் உற்சவத்துக்கு வந்தால் தானே நல்லது. கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் முகூர்த்தத்தை வச்சுருந்தானா போட்டுன முகூர்த்தத்தை இன்றைக்கி பண்ணணும் பூஜை, இன்றைக்கின்னு அது நிஷ்டிட்டம், அதை பண்ணணும். அது ஒரு சமயம் சொல்கிறேன். இப்போ அது அடுத்ததுதான் என்ன 3 உபன்யாசமும் கூப்பிட்டுட்டா என்ன, இனிமேல் எனக்கு இங்கே டிக்கெட் கிடையாது, நோ என்ட்ரி இல்லையா. தேசியத்து மேலே ஒரு தினம் தான் கூப்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கா. ஒரு உபன்யாசக்கார ஏதாவது ஒரு சமயம் கூப்பிடுறது, அவளுக்கு திருப்பி சான்ஸ் தரணும் அப்படின்னாக்க பாஷ்யக்காரர் தேசிய உற்சவத்துக்கு கூப்பிடுறது, இல்லை அதுக்கு கூப்பிட்டு இது கூப்பிடுறது. அப்படி எனக்கு எல்லா டிக்கெட்டும் அந்த சில பாஸ் கொடுப்பா, 3 பாஸ் 4 பாஸ் 8 பாஸ், அந்த 3 பாஸும் எனக்கு தீர்ந்து கொடுத்து. இனிமேல் கொடுத்தா ஸ்பெஷல் பாஸ் கொடுக்கணும். யாராவது ஸ்பெஷல் பாஸ் ரிக்வயர் பண்ணால் ஸ்பெஷல் பாஸ் கிடைக்கும்.
ரைட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி ரீதியில் அந்த சமயத்துக்கு பண்ணணும் முடியும். அதனால் அந்த சமயங்களில் விண்ணப்பம் பண்ணுறேன். இல்லைன்னா யாராவது தனியாக கேட்டால் பிக்ஷை எப்படி சன்னியாசிகள் பண்ணிக்கணும் அப்படின்னு கூரைசிங்கத்தில் உள்ளம்னு ஒரு உபன்யாசம் பண்ணணும். ஐசிங்கர் சாரமாக ஒன்று சாய்ச்ச சன்னியாசினா கஷ்டப்படணும், கஷ்டப்படுறதுக்கே பிறந்தவங்கிறது கிடையாது. பகவத் அனுபவம் பண்ணணும், அதுக்கு வேண்டிய தெம்பு வரணும். அவன் ஏற்கனவே ஒழுங்காக சாப்பிடலன்னா அவனுக்கு வயிற்று வலி வந்ததுன்னா யார் கவனிப்பான்? அப்போ இன்னும் கிட்டக்க பிக்ஷை தாய்க்கிறதுக்கே மனுஷா கிடைக்க மாட்டேங்கிறான்னா அதை வேறு பார்க்கணுன்னா எவ்வளவு கஷ்டம். அதனால் உடம்பு திருவேணியை பார்த்துக்கும் அப்படின்னு ஆண்டவனுக்கு சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி ரீதியில் எதற்கு சொல்கிறேன்னா, காஸ்ட் ஒரு மூட நெய்வேது முழங்கை வழிபார கூடியிருந்து குடியிருந்து அப்படின்னு ஆசைப்பட்டாள் நாச்சியார். கதவைகள் பின் சென்றுள்ள திருப்பியும் விரைவாணி தாராய் பதைனா என்னமா நிறையா கேட்டேன். 2 லிஸ்ட்டு 3வது ஏதோ திருப்பி கேட்குறியேன்னா இன்னும் எவ்வளோ தூரம் போகுமோனும். வி ஷுட் புட் ஏ ஃபுல் ஸ்டாப் டு எவ்ரிதிங். சம்பர் மஸ்ட் பி, அதர்வைஸ் த சென்டென்ஸ் ஒன்ட் பி கம்ப்ளீட் அப்படிங்கிறது அவனுடைய அபிப்பிராயம். எங்கம்மா ஃபுல் ஸ்டாப், கம்மாவே போட்டுருக்கியேன்னு கேட்டான். உடனே நாச்சியார் சொன்னால், சிற்றஞ்சலி காலையில் பறையின்னு நாங்கள் ஆசைப்பட்டது உன்னோட சாஸ்வதமாக இருக்க வேணும், காலமெல்லாம் உடனாய் பண்ணி வெளிவிட அடிமை செய்ய வேண்டுங்கிறத வேறு விதமாக மங்களகரமான வார்த்தைகளாக சொன்னான். எத்தனைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய மற்ற விஷயாந்திர சங்கங்கள் அதெல்லாத்தையும் நீ மாற்று, மற்ற நம் காமங்கள் மாற்று. மாற்றினா அதை போக்கணும், அது இல்லாதபடிக்கு பண்ணணும்னு ஒரு அர்த்தம். தினம் காமங்கள் மாற்று அப்படின்னாக்க 4லும் கண்ணனுக்கே ஆமது காமம்னு மற்ற விஷயங்களில் ஆசையை பகவத் விஷயத்திலே ராகமாக மாற்ற வேணும். மற்ற விஷயத்தில் ராகம் அனுராகம் மகாராகம் அந்த மாதிரி இருக்கத்த பகவத் விஷயத்திலே ராகம் அனுராகம் மகாராகங்கிற பக்தியாக வசந்த பக்தியாக வேறு யாரையும் நாடாத பக்தி அனன்ய பக்தி, வேறு பயனையும் எதிர்பாரா பக்தி, உன்னோடு இருப்பதே போக்கியம்னு இருக்கு. சுவாமி அளவந்தார் சாதிக்கிறார் கீதார்த்த சங்கிரகத்தில் பரமை காந்தி இப்படி இருக்கணும்னு ஒரு நிகமனம் கடைசியில் சாதிக்கிறார். அதில் சொல்லும்போது ஒரு அம்சம், தத் சம்ஸ்லேஷ அவனோடு சேர்தல், வியோக அவனை பிரிதல், தத் சம்சேஷ ஏக சுகம் அவனோடு சேர்தலே சுகம், தத் வியோகைக துக்கம் அவனை பிரிதலே துக்கம். இப்படி இருக்கணும் பரமை காந்தி. தத் சம்சேஷ வியோகைக சுகதுக்க சுகதுக்கா தத் சம்சேஷ வியோகைக சுகதுக்க சுகதுக்கான்னு அங்கே பரமை காந்திக்கு லட்சணம் சொல்லச்சே சொல்ல. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் நம் பிராணனை அவன் விஷயமாகவே செலுத்தி நின்றால் அந்த மாதிரி தன்மை வரும். திருவாமொழிக்கு திருவாமொழி சங்கதி அப்படின்னு B.K. ராமானுஜாச்சாரியார் அப்படின்ட்டு நல்ல பகவத் விஷயத்தில் தேரவந்தூர் ஆண்டவரிடத்தில் கேட்டு நல்ல ரசிகர் வியாக்கியானங்களுடைய சாரத்தை எடுத்து இந்த திருவாய்மொழியில் ஒவ்வொரு 10க்கு ஒவ்வொரு திருவாய்மொழிகளுக்கு சங்கதியை எழுதும்போது ஆரம்பத்தில் சாதிக்கிறார். ஆளவந்தார் ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், பரமை காந்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பெருமாளோடு சேர்ந்தே இருக்க வேணும், அதுதான் அவனுக்கு சுகம், அவனை பிரிஞ்சா துக்கங்கிறத காண்பிக்கிறார். அந்த மாதிரி இருந்தவர் ஆழ்வார். சட்டுன்னு ஆழ்வாரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஒரு பரம பக்தன் எப்படி இருக்கான் இருந்தாங்கிறதுக்கு நிதர்சனம் ஆழ்வார்னு. ஏன்னா திருவாமொழியை பற்றி எழுதுகிறார். அந்த கத்திரு வைரக்கண்யம் அதை அனுகிரகித்த ஆழ்வாருடைய தனித்தன்மை அப்படியே இருந்தவர் ஆழ்வார். அதுக்கு மேலே அவருக்கு எது சம்சேஷம், எது வியோகம், எதனால் அவர் உருகினர், எதனால் பிரிவு துக்கத்தை அனுபவிச்சங்கிறதெல்லாம் விஸ்தாரப்படுத்துகிறார். அந்த ரீதியில் இருக்கணுங்கிறத நாச்சியாரும் ஆசைப்பட்டார். ஆனால் வியோகத்தை பற்றி பேசாமல் நாங்கள் கூடவே இருக்கணும், கைங்கரியம் பண்ணணும்னா அதாவது
இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை பிரிஞ்சால் எங்களுக்கு துக்கமாயிடும், அதை பற்றி பேசவே கூடாது. பேசுறத கூட துக்கமாக நினைச்சா நாச்சியா. அதனால கேட்டா எற்றைக்கும் ஏழை எழுதிக்கும் முந்தனோடு ட்ரோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நோக்காவங்கள் மாற்று. பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார், அப்படியாகட்டும்ட்டு. அதனால தான் அனுஷ்டிச்ச விரதத்தோட விஷயங்களை சங்கலனம் பண்ணி ஒரு பாசுரத்தில் எம்பெருமான் கண்ணனை விடைபெறும் கோயிலுடையானை நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் சென்று வணங்கி அவனிடத்திலே அவர்கள் ஆசைப்பட்ட பறை என்ற புருஷார்த்தத்தை அடைந்த பிரகாரத்தை, வங்கக்கடல்களைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையா சென்றிரஞ்சி வங்கக்கடல்களைந்த மாதவன் கேசவன் கண்ணன். அவனுடைய திருநாமங்களில் மாதவன்கிறது லக்ஷ்மிபதி அப்படிங்கிற அர்த்தத்தையும், கேசவன்கிறது அழகான திருமேனி உடையவன், அதில் பிரதானமாக சிலகா பிரதானம் சர்வாங்கேஷு, அதை அலங்காரம் பண்ணக்கூடியது கேசபாசம். இல்லையா சுவாமி? நான் அதை பற்றி விஸ்தாரப்படுத்த மாட்டேன். கேசபாசத்தை பற்றி அடி எனக்கு வெளுக்க இருக்கச்சு, அதை பற்றி வந்துச்சா என்னையே பரிகாசம் பண்ணுவான். இல்லையா சுவாமி? அதுக்கு எத்தனையோ உபமானங்கள் தான் சொல்லுவாள். அதனால் நாம் அதை பற்றி பேசக்கூடாது. நான் அதை வேறையாக முன்பக்கம் ஒழுக்க இல்லை, முன்பக்கம் இருந்தாலும் சமாளிச்சுடலாம். நிச்சயமே நான் தடை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிடலாம். இல்லையா? அந்த மாதிரி ரீதியில் எம்பெருமானுக்கு கேசபாசம் அழகு, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிரம்மருத்ராதிகளும் அவனிடத்திலிருந்து அவதரித்தவர்கள்னு ஒரு அர்த்தம். கேசவன்கிற திருநாமம் கண்ணனுக்கு அசாதாரணம்னு வியாக்கியானம் பண்ணுறார். சகஸ்ரநாமம் சொன்னார் பீஷ்மர், சகஸ்ரநாமம் சொன்னார். முடியச்சேன் எம்பெருமான் திருநாமங்களை சொல்லி இப்பேற்பட்ட பெருமாள் ரட்சிக்கணும்னு சொன்னார். விஸ்வம் தொடங்கினார், வரிசையாக நாமாதான் 1-2 இடத்துல சக்காரம் சேர்த்துருக்கார். கடைசி ஸ்லோகம் வனமாடி கதீசாந்தி சங்கி சக்ரீச்ச நந்தகி பெருமாள் திருநாமம். ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு, ஸ்ரீமான் நாராயணன் விஷ்ணு, அதுவும் நாமா. வாசுதேவகா அபிரக்ஷது. இதில் முக்கியமான விசேஷம் எதுன்னு ஒரு சர்ச்சை. ஸ்ரீமானை சொல்லலாம், ஏன்னா அது அசாதாரணமான ஒரு திருநாமம். நாராயணகா சொல்லலாம், அது ஒரு அசாதாரணமான திருநாமம். விஷ்ணுகு அதுவும் அசாதாரணமான திருநாமம். வாசுதேவகா அசாதாரணமான திருநாமம். இதில் எதை எடுத்துக்கிறதுனா பீஷ்மருடைய அபிப்பிராயம் வாசுதேவனை எடுத்துக்கணும்னு. அது எப்படி தெரியும்னு கேட்டால், வாசுதேவன் ரட்சிக்கட்டும்னு தாத்து கிரியாபதம் பர்புக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கணும். அது ஒரு நியாயம். இன்னொரு நியாயம், இதை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனகான். சகஸ்ரநாமமும் யார் விஷயம்னு ஸ்ரீ பீஷ்மருக்கு சொன்னவருக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு வாக்கியத்தோட பொருளில் சந்தேகம் இருந்தால் அந்த வார்த்தையை யார் சொன்னானோ அவனிடத்திலே அபிப்பிராயம் கேட்கணும். அவனுடைய வார்த்தையே பிரதானமான அவன் ஆசைப்பட்ட அர்த்தத்தை சொல்கிறதுன்னு அபிப்பிராயம். ஆனால் அவனே அபிப்பிராயத்தை மாற்றிவிட்டானா வேற, அப்போ தகராறு. நம்பினால் கெடுவதில்லை, அவன் அப்படி பண்ணானா நம்பினவர் கெட்டார். இவர் பீஷ்மர் சொன்னார், இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனகான்னு எதிரக்க இருக்கிற கண்ணன் அடையாளம் காமிச்சார். அந்த கேசவ பதத்துக்கும் அழகான கேசம் உள்ளவன் எதிரக்க இருக்கிறவன் கேச பாசத்தில் ஈடுபட்டு சொன்னு ஒரு அர்த்தம். சுவாபதேசமா அவன் பிரம்மேஷாதிகளுக்கும் காரணமானவன்கிற அர்த்தத்தை விபக்ஷித்தார். என்கிற கிருஷ்ணன் சாதாரணம் கிடையாது. பிரம்மேஷாதிகளையும் தேமும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த ரேவன் என்பெருமான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை சொன்னா வங்க கடல்களை இந்த மாதவனை கேசவனே. அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நாம் இவனை ஆசிரியக்கணும்னு ஆசைப்படுறோம். அவன் லக்ஷ்மியோடு சேர்ந்த விருத்தாந்தத்தை ஸ்மரணம் பண்ணுவோம், மற்றவளுக்கு ஞாபகப்படுத்துவோம். கடலை அதிரும்படியாக கடைந்த மாதவன், அவன் கடலை கடைந்தது லக்ஷ்மியை அடைய.
விண்ணவர் அமுதன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான். அந்த அமிர்தத்தை தேவர்கள் அடையத்துக்காக உபாயம் சொல்லி எல்லாம் பண்ணான். லக்ஷ்மி ஆவிர்பவிச்சு ஒரு அவதார விசேஷமாக தன் மார்பிலே சேரணும் என்ற உண்மையான ஆசையோடு பண்ணான். வங்கக்கடல் கடைந்த மாதவனை. கடல் வங்கக் கடைந்தன் அர்த்தம் என்றான். அதிரும்படியாக கடைந்தவன். அதுதான் ஆழ்வார் வர்ணிக்கிறார். 6 மலைக்கிருந்தோடு முடி அப்படின்னு சொல்லிட்டு 6 மலைக்கிருந்தோடு முடி அரவு ஊறு சுழாய் மலை தேய்க்கும் முடி கடல் மாறி சுழன்று அழைக்கின்ற ஒளி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே அப்படின்னு சொல்லிட்டு 6 மலைக்கு எதிர்ந்தோடு முடி கடல் மாறி சுழன்று அழைக்கின்றதா கடல் வங்கக் கடைந்த மாதவன். அந்த மாதிரி கடைஞ்சி பல திரவியங்கள் வந்தது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று விற்று போனார்கள். அதன் பிறகு லக்ஷ்மி அவிர்பவிச்சா. சாக்ஷாத் ஸ்ரீ ஜாதா அவளே அவதரிச்சா. அவதரித்த உடனே அவளுக்கு மங்களகரமான அபிஷேகம் நடந்தது. அலங்காரம். அவதரித்த உடனே ஒரு பத்ர ஆசனம், ஸ்வர்ணமயமான ஒரு ஆசனத்தில் சிம்மாசனத்தில் அமர வச்சு லக்ஷ்மியை பத்ரபீட்டே, மங்களகரமான ஆசனம், ஸ்வர்ணமயமான ஆசனம். அவர் சுவாமி பார்த்துருக்கார். சுவாமி தேசியம் சாரிக்கிறார். அக்ரே பத்துகு சரசிஜமயே பத்ரபீடே நிஷன்னா. அதில் அமர்ந்திருக்காள். நிதராம் சன்னா நிஷன்னா. சேஷாவாகும். நிதராம் சன்னா, நீ சன்னா, நீங்கிற உபசர்க்கம். நிதராம்ங்கிற அர்த்தத்தில் மிகவும்னு அர்த்தம். நிதராம் சன்னா ரொம்ப ஈடுபாடு உள்ளவள், அதிலே ஈடுபட்டவள்னு அர்த்தம். நிதராம் சன்னா நீ ஷன்னான்னு ஆகும். சாதாரணமாக ரேஷாவுக்கு பின்னால் வந்தால் தான் ஷ வரும். இங்கே அப்படி இல்லை. இது விசேஷமான ஒரு விதி வியாக்கரணத்தில். நிஷன்னா அதில் மங்களகரமான ஆசனத்தில் நன்னா அமர்ந்துருக்காள். அவளுக்கு ஆல்ரெடி ஒரு அபிஷேகம் ஆயிருக்கு. க்ஷீராப்தியிலேருந்து அமிர்தம் பிறக்கும் போது கூட வந்தத்தாலே அமிர்தத்தால் அபிஷேகம் ஆயிருக்கு. அம்போராசேகே அதிகத சுதாசம் பிரவாத் உத்திதாம்த்வாம். அமிர்தத்தில் நல்லா நனைஞ்சிருக்க, மூழ்கி எழுந்திருக்கிற. அப்பேற்பட்ட உனக்கு புஷ்பாசாரங்கிற மேக கூட்டங்கள்லாம் புஷ்பாசாரம் முதலானது வருஷம் வருஷிக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு அபிஷேகம். அமிர்தாபிஷேகம் ஆயிடுத்து. தீர்த்தாபிஷேகம் ஆரம்பிக்கிறது. மேகங்கள்லேருந்து நேர தீர்த்தாபிஷேகம். அந்த சமயத்தில் திக்கஜங்களும் அபிஷேகம் பண்ணிட்டுதான். புஷ்பாசாரஸ்தகித புவனைகி புஷ்கல ஆபத்தகாத்யைகி கிளுத்த ஆரம்பாக கனக கலசீரபியஜன் கஜேந்திரா. பெருமாள் திருமஞ்சனம் பண்ணச்சேன்னு பார்த்தா முதல்ல ஒரு பரிதியாக ஒரு பரிசேச்சனம் மாதிரி பண்ணிட்டு சுத்தி வர, அதன் பிறகு ஒரு தினம் திருமேனி வஸ்திரங்கள்லாம் நினைகிற மாதிரி முழுக்க அபிஷேகம் பண்ணுவாள். திவ்ய தேசங்கள்லாம் அங்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஸ்தபனங்களானதுலேருந்து கலசங்கள் எடுப்பாள். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உபச்சாரம். அதை சொல்கிற நீங்கள் புஷ்பாசாரஸ்தகித புவனைகி புஷ்கல ஆவர்த்தகாத்யைகி கிருத்த ஆரம்பாக கனக கலசை அபிஷிச்சன் கஜேந்திராக. சொந்த கலசங்களால் அபிஷேகம் பண்ணார். அப்புறமா அலங்காரங்கள்லாம் பண்ணி நல்லா உட்காண்டாளாம் அவள். அப்போ தேவதைகளை கடாட்சிக்கு போகிறாள் பின்னால். அதுக்கு முன்னால் அபிஷேகமான உடனே அவளுக்கு திவ்யாலங்காரங்களால் அலங்கரித்து வசந்த அலங்காரங்கள் பண்ணி வசந்ததான வஸ்திரங்கள்லாம் சாத்தி கொண்டு நன்கு அலங்கரிக்கப்பட்ட லக்ஷ்மி கையில் மாலையை கொடுத்தா. அவள் வரிசையாக பார்த்துன்னு வந்தாள். தேவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்காதான். இவள் ஒவ்வொருத்தரையாக தள்ளிட்டு நேர பெருமாளிடத்திலே போய் அவன் கழுத்தில் மாலையை சாத்திட்டு, அந்த மாலையை சாத்திட்டு தான் அவன் திருமார்பிளை ஏறி அமர்ந்தாள். கடாட்சிச்சா தேவர்களை. இழந்த ஸ்வர்க்கம் அவளுக்கு கிடைச்சிது.
மற்றவர்களும் அதை தியானம் பண்ணா ஆத்தத்ராண விரதி பிரமதாதார நீராம்புவாகைகி அம்போஜானாம் விஷதி மிழதாம் அந்தனங்கை ரபாங்கைகி எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமகமிச்சாம் தன்பதே சம்பதோகான ஐஸ்வர்ய கூட்டங்கள் வரும் அவருடைய கடாட்சம் எங்க வீசந்தோன்னு சுவாமி சாய்ச்சார். அந்த மாதவனை கேசவனை சந்திரன் போன்ற முகம் உள்ள ஆயர் சிறுமிகள் திங்கள் திருமுகத்து வசந்த ஆபரணங்கள் போட்டுருக்கா. முதல் பாசுரத்தில் சொன்னால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். அதற்கு முன்னால் நீராட போதுமினோ நேரிடையீர்னா தகுந்த ஆபரணங்கள் சாத்திருக்காங்க. இங்கே சேயிடையின்னு நன்கு இழைக்கப்பட்ட ஆபரணங்கள் உடையான்னு சொல்லுவோம். சென்று இறங்கி போய் பிரார்த்திச்சா அவர்கள் சென்று எம்பெருமானை கண்ணனை பிரார்த்தித்து அங்குனா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கண்ணன் சந்நிதியிலேயேன்னு தாற்பயம். அங்கு அப்பொழுதே அவந்திய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை. 30 நாளில் நரசிம்மனை பற்றி ஒரு வார்த்தையாவது உபன்யாசகர் சொன்னதா அப்படின்னா சொல்லலையே அப்படிங்கிற கொலை தீர்றதுக்கு அங்கு அப்பொழுதே அவந்திய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையினர் ஆழ்வார். அந்த ரீதியிலே அங்கு அந்த வடபெருங்கோயிலுடைய சந்நிதியிலேயே அப்பறை கொண்ட வாற்றை இவர்கள் பிரார்த்தித்த பறை என்ற உடல் இருக்க வேணும், எப்போதும் கைங்கரியம் பண்ண வேணும் என்ற அபேட்சிதத்தை கொண்ட ஆறு அடைந்த பிரகாரத்தை அணிகுருவை பைங்கமல தண்டரிகள் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. தன் அப்பா ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஆச்சாரியன்கிறத ஒரு இடத்துல சொல்கிறான். நல்லையன் தோழி நாகனவிசை நம்பதர் செல்வர் பெரியர். ரங்கநாதன் ரொம்ப பெரியவன். சிறு மானிடவர் யாம் செய்வதன். அவனையே நினச்சிருக்கே அவன் கிடைப்பானா? நான் ரொம்ப சாதாரணம், நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒரு விஷயம், வில்லி புதுவை விட்டு சித்த எங்கள் பெரியாழ்வார் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பதே. அவர் எப்போ பார்த்தாலும் வாடான அவன் வருவான். ஏன்னு கேட்டால் அவருடைய பாவம், தாய் பாவம். தாய் கூட்ட உடனே பிள்ளை ஓடி வரும். அந்த சமயத்தில் வருவிப்பதேறதுக்கு ஆண்டுவேன், அவனை பார்த்துக்கிறேன்னா, ஒரு வகை பண்ணிக்கிறேன்னா. அந்த மாதிரி ரீதியில் அவர் ஆச்சாரியனாக நினச்சிட்டு தான் சொல்கிற இடங்களில் தான் பெரியார் மகள்னத்தை அடிக்கடி சொல்கிறான். நாச்சியார் குமரியிலையும் கடைசியில் சொல்கிறான். அந்த மாதிரி வல்லபதி, அந்த மாதிரி பட்டர் வீரான் கோதை. இதுக்கு தான் ஒவ்வொரு பதத்துக்கும் மற்றும் விசேஷமாக அனுபவிக்கிறார். பட்டர்களுக்கு சுவாமி உபகாரகர். அவளுக்கு சந்தேகம் வந்தால் பட்டருங்கிற பதத்தை எங்கே உபயோகப்படுத்தலாம்னு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் மகான்கள் எழுதியிருக்கா. நிறையா சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்திலையும் தாங்கள் எல்லா அர்த்தங்களையும் தெரிஞ்சுண்டு அவைகளை ஸ்தாபிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவா பட்டர்கள் அப்படின்னு அதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணுறான். நிறையா விசேஷ அர்த்தங்கள், ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம். பிராமணன், ஸ்ரோத்ரியன், பட்டர், பண்டிதன் எல்லாத்துக்கும் அர்த்தங்கள் தனித்தனியாக வியாக்கியானங்களில் காண்பிச்சிருக்கான். அந்த ரீதியிலே பட்டர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நிறையா பேர் இருக்கா, வித்வான்கள். அவர்களுக்கு உபகரிக்கிறவர் இவர். அப்படின்னா என்னென்னா, மாதம் சம்பளம் தருவதானா அது இல்லை. அவளுக்கு சந்தேகம் வந்தால் அர்த்த விசேஷங்களை அனுகிரகிக்கக்கூடியவர்னு அர்த்தம். அவர்களுக்கு உயர்வை தந்தவர். பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பிராமணன் அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரங்கிற பேரை கொடுத்தவர். சரிதானா? பட்டர் வீரான், வில்லி புதுவை, அந்த மாதிரி ரீதியில் அணிபுதுவை பைங்கமல தண்டரிகள் பட்டர்தான். அவர் பசும் தாமர மாலை எப்பவும் சாத்திருப்பதான். உத்தமூர் சுவாமி அழகாக சாதிக்கிறார். இவர் நந்தவன கைங்கரியம் பண்ணத்தால நல்ல துளசி மாலை தாமர மாலையை பெருமாளுக்கு சாத்திட்டு அதை பிரசாதமாக உடுத்து கலைந்தனின் பீதக மாலை உடுத்து கலைத்ததுண்டு தொடுத்த துடாய் மலர் சூடி கலைந்ததை சூடுவி தொண்டர்களோம்னு சாத்திப்பார். அதை அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாத்திப்பாருங்க. ஏன்னா பைங்கமல தண்டரிகள். தோமூர் சுவாமி அதை வேற விசாரிக்கிறார். கமலம்னாக்க தாமரை, அது தன் தெரிய குளிர்ச்சியான மாலையாம். பிராமணால் ரெண்டையும் சாத்திக்கிறது உண்டு. துளசி மாலை அற்ற சித்தம், அதை சொல்லலை. பெரியாழ்வா துளசி மாலை சாத்திக்கிறையா கேட்காதீங்கோங்கிறது உத்தமூர் சுவாமி. துளசி மாலையாவா சாத்திப்பாங்கிறது அர்த்த சித்தம்.
பிராமணன் தான் சாத்திப்பான், கட்டாயம் தெரியும். பெருமாள் சாத்திப்பார், கடைஞ்சி தந்தால் இவன் சாத்திப்பான். அது உடம்புக்கு கொஞ்சம் சூடாம். சுவாமி நான் சொல்கிற வியாக்கியானங்கள் பாருங்கோ தெரியும். இதை கமல தந்தரிகள்னு சொன்னதால அது கொஞ்சம் புஷ்டமாக இருக்கும். அதுக்கு இன்னும் உபத்தியம் தான் உண்டு, அதை தான் இப்போ வேண்டாம். இது குளிர்ச்சியாக இருக்கிறது. ரெண்டையும் எதுக்கு சாத்திக்கிறது? ஜலதோஷம் வரத்துக்கா? நல்ல வெயில் அடைஞ்சிட்டு திடீர்னு சில்லுன்னு தீர்த்தஞ்சாட்டா ஜலதோஷம் வந்துடும்னு பேர் இல்லையா சுவாமி? குளிர் காலத்தில் ஜலதோஷம் வந்துடும், அதிக வெயில் காலத்துலேயும் ஜலதோஷம் வந்துடும். காரணம் என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு சேர்ந்து அது சரியாக இல்லாத போது உடனே பிடிச்சிக்கணும்னுலாம் சொல்கிறது. அதுக்காக வேணால் அது இல்லை. வைஷ்ணவன்கிற அடையாளத்துக்காக பெருமாள் சாத்திக்கிறது. 2 மாலையும் உண்டு, 2 மாலையும் சாத்துவார். சில ஊர்களில் தாமரைகள் நிறையா கிடைக்கும். எந்த ஊரும் ஞாபகம் இல்லை, தெக்க ஒரு ஊரில் அங்கெல்லாம் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் எழுதுக்கச்சே நிறையா தாமரை மாலை கொண்டு வந்து தருவான். வேணுகோபாலுக்கு நிறையா சாதிப்பார். இந்த ஊரில் கூட உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் கூட நிறையா தாமரை மாலை தான். அந்த மாதிரி பைங்கமல தன் தெரியல் குளிர்ச்சியான மாலையை சாத்தின்ற பட்டாபிரானின் மகளான அவள் சிஷ்யான கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம். சங்கத்தமிழ் மாலைனா குழுவாக திரளாக இருந்து அனுபவிக்க வேண்டிய பாசுரங்களை அடக்கிய பாமாலை சங்கத்தமிழ் மாலை திருப்பாங்க. சங்கம்னா குழுவாக சேர்ந்திருக்கக்கூடிய மாலை. அதுக்கு உதாரணம் சொல்கிறா, ஒரு ரத்ன மாலையிலே ஒரு ரத்னம் குறைஞ்சா கூட தெரிகிற மாதிரி திருப்பாவையில் ஒரு பாசுரத்தை கழட்டினா கூட உடனே அதில் ஏதோ பொருந்தாமை தெரியும்னா அது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணுமா. சங்கத்தமிழ் மாலை இதுதானா? பரையங்கத்துக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறாளேன்னா வரிசையாக பாசுரங்களுடைய அமைப்பில் சப்தத்தாலேயே இட்டை பறை கொள்வான் நன்று கான் கோவிந்தனா பறைனா 2 அர்த்தத்தை சொல்கிறாள்ங்கிறது சப்தத்திலேயே ஏற்படுறது. அப்போ அங்கே அவள் சொல்கிற அர்த்தத்துக்கு தெரிந்தாப்புல முதல்லேருந்து சொல்லிட்டு வர வேண்டியிருக்கான். வெறும பிரதத்தோட பறை வாத்திய விசேஷம் தாளவாத்தியம்னு சொல்லிட்டு வந்துள்ளோம். 28 பாசுரம் வரைக்கும் 29வது பாசுரத்தில் இந்த அர்த்தத்தை சொன்ன அப்புறம் அது எல்லாத்தையும் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அகைன் திருப்பியும் ஒரு தரம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை நாங்கள் பிற்காலத்தில் வந்ததால் பல பேர் பெரியவா அனுபவித்து எழுதி வச்சுருக்கான். படகால் கேட்டு படகால் ரசித்து பலவாறு உணர்ந்து பலவாறு பரப்பி விஸ்தாரமாக அனுபவிச்சிருக்கான். நாம் திருப்பி திருப்பி சேவிக்கிறோம். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு விஷயம் புரியுறது, அதை மட்டும் சொல்கிறோம். சொல்கிறேன் அதை சொல்கிறான். நீங்கள் ஒரு ரத்தம் குறைஞ்சதுன்னா கூட எப்படி இழப்போ அந்த மாதிரி சங்கத்தமிழ் மாலை திரளாக இருந்து அனுபவிக்க வேண்டிய மாலை ஒரு கூட்டமாகவே அதை அனுபவிக்கிறது. 30 பாசுரமும் தப்பாமே ஒன்று கூட குறையாமல் இங்கு இவ்வுலகிலே இப்பரிசுரைப்பாய் இந்த பிரகாரத்திலே அனுசந்திப்பவர்கள், நாச்சியாருடைய பாவனையோடு அனுசந்திப்பவர்கள். இப்பரிசுரைப்பார்னா இங்குங்கிற பதத்துக்கு சுவாரஸ்யம். இங்கு அவர்களுக்கு எந்த பிரகாரம் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவு அனுபவிப்பவர்கள். காத்தால எழுந்த உடனே விடிய காத்தால கிராமங்களில் பல்ல மட்டும் தேய்ப்பா, உடனே கோயிலுக்கு போயிடுவான். என்ன அப்படின்னா, டேய் திருப்பாவிடா பொங்கல் உண்டு போயிட்டு வந்துடலாமா. அங்கே ஒரு பாசுரம் காதில் விழும். போகச்சே வரைச்சே எம்எல்வி ரெக்கார்ட் போட்டிருப்பான். கேட்டேன் ஒன்றுவாய் இப்பரிசு உழைப்பா. இங்கு எந்த பிரகாரம் அனுபவிக்க இயலுமோ அந்த பிரகாரத்தில் அனுபவிக்க விழைவார். 2026 லிங்க் அனுப்பிச்சா இஷ்டப்பட்டால் அதை கேட்குறவா. ஒரு பக்கம் மட்டும் கேட்கலான்னா கேட்கலாம், உட்காந்து கேட்கலாம், நின்றுட்டு கேட்கலாம், பஸ்ஸில் போயிட்டே கேட்கலாம் இல்லையா. அதுக்கு வேறு மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கேட்க வேறு சாதனங்கள் இருக்குது. இங்கு இப்பரிசு உரைப்பார். இதெல்லாம் வியாக்கியானத்தில் எழுதியிருக்காரா 2026 சொல்லாதீங்கோ. பஞ்ஞாதகா சொல்லச்சே நிறையா பேரை பார்த்தா ஏதாவது சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி தோணும். அவளுக்கு என்ன பயன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவாள். ஒரு அலங்கார சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம்
எம்பெருமானுக்கு 4 கை, 4 கையாலையும் 4 புருஷார்த்தத்தை தர வல்லவர். 4 தர்ம அர்த்த காம மோட்சங்களை 4 கை எதுக்கு வச்சுருக்கான் அப்படின்னா, கியூ வரிசையாக நிற்கிறது. தர்மார்த்திகள் ஒரு கியூ, அர்த்தார்த்திகள் ஒரு கியூ, காமார்த்திகள் ஒரு கியூ, மோட்சார்த்திகள் ஒரு கியூ. பெருமாள் சொல்வான் 4 பக்கமாக நிற்குமா கை சுவாமி, இப்படி ஒரு கை, அப்படி ஒரு கை, அப்படி ஒரு கை. சங்க சக்கரம் வச்சுருந்துக்கானேன்னு கேட்காதுங்க, அவள் கொஞ்சம் மேலே போய்ப்பான். சரிதானே? எத்தனை விரலில் சுவாமி சங்கு வச்சுருந்துக்கான், சக்கரம் வச்சுருந்துக்கான்? நிறையா ஊரில் இப்படி தானே வச்சுருந்துக்கான். மற்ற 3 விரல் பெருமாளுக்கு கையாலேயே தரணுங்கிற அவசியம் கிடையாது, சங்கல்பத்தாலேயே தந்தான். அப்போ 2 மால்வரைத்தோடு 4 புருஷார்த்தங்களை தரத்துக்கு 4 கைன்னு சொன்னாலேன்னா எங்களுக்கு தோன்றது அவன் எப்படி தந்தாலும் அவன் கையால் தரான். சரிதானா சுவாமி? எத்தனையோ விதமாக தராமோ இல்லையோ. ஒரு ஆச்சாரியா சந்நிதியிலேருந்து பிரசாதம் வருது, அவளேவா நேரம் வந்து தரா? சரிதான். பிரதானமாக இருக்கிற ஸ்ரீகாரியம் வரலாம் சில பேருக்கு, அடுத்தாப்புல பிஏவா இருக்கிறவா வரலாம், அந்தரங்கமாக இருக்கிறவா வரலாம். யாரும் முடியலைன்னா அங்கே இருக்கிறவன் சாமானியமாக இருக்கிறவன்ட்ட சொல்லி அனுப்பிச்சு மற்றவளை அனுப்ப முடியல. ஒருத்தருக்கு ஒவ்வொரு காரியம் இருக்குது. அவன்கிட்ட போன உடனே அவள் பிரசாதம் வந்ததேன்னு சந்தோஷப்படுறதை காட்டும் அவர் வல்லியா இவர் வல்லியான்னு கேட்பான். அவன் அந்த பதிலாக தயார் பண்ணிவிட்டு போகணும். போச்சமே கேட்டுன்னு போயிடுவான். அவன் என்னை அனுப்புகிறதே அவள் ஏதாவது கேட்டால் என்ன சொல்கிறது, இவள் வரிசையாக பதில் சொல்லிடுவாள். இல்லையா சுவாமி? 2 மார்பை யார் அனுப்பிச்சாலும் அது பகவத் பிரசாதம், சுவாமியோட பிரசாதம். அந்த கௌரவம் இருக்கும்போது ஆச்சாரிய சம்பாவனை பண்ணி அவள்கிட்ட தானே சுவாமி கொடுத்து அனுப்புவா. இப்போ வேணால் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்து, அப்போ அந்த காலத்தில் அவள்கிட்ட தான் கொடுப்பாள், அவளும் கொண்டு போய் சேர்ப்பாள். நம்பிக்கையே நன்மை பயக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்தது, அவளும் கரெக்டாக தான் இருப்பாள். அந்த ரீதியிலே எப்படி அனுகிரகித்தாலும் அது பகவத் அனுகிரகம். அதை சொன்னால் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமானார். அழகான பாசுரம். அவன் கையால் அனுகிரகிப்பான்னு நம்புறியமானா அவன் மாரிமல முழஞ்சில் அங்கன்மாஞாளத்தரசர் சொன்ன உடனே என்னை பார்த்த கடாட்சத்தில என்னை சேர்ந்தவர்கள் என் சந்ததிகள் என் பாசுரத்தை அனுசந்திப்பால் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணுவேங்கிறத அந்த செங்கண்ணாலே காமிச்சா செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலை கொடுக்கதேங்கிற அஷ்யூரன்ஸை கன்வே பண்ண அந்த திருக்கண்கள் இருக்கக்கூடிய முகம் செங்கட் திருமுகம். கண்ணுக்கு திரு போடல, செங்கட் திருமுகம். முகம் திருமுகம், அது அன்பர்த்தமானது, அதன் அவயவத்தாலும் ஆயிற்று. செங்கட் திருமுகம். அவன் திருமால் கொடுக்கிற லக்ஷ்மி இருக்கிறதால பெருமாள் பெருந்திருமாள். செல்வ திருமாளால் அப்படி தருவாங்கிற கண்டே பண்ணானர். அந்த மாதிரி பக்தாளுக்கு அனுகிரகிப்பாங்க. ஆழ்வா சாதிச்சார், கேசவன் தமர் கீழ் மேல் எமர் எழுபிறப்பும் மாசதி நிதி பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா. ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் பின்னோர் நாயகன் எந்திரான் எம்மான் நாராயணனாலேன்னு கேசவன் தமர் கீழ் மேல் எமர் 7 பிறப்புங்க. ஒரு 7 சொல்லலை, 7 அப்படின்னா நாம தான் என்ன வேணால் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் பக்தா இருந்திருப்பா இல்லையா? ஆழ்வாருடைய பாவம் அது. என் பின்னாலே வரக்கூடிய பிரபந்த ஜன சந்தான கூடஸ்தருடைய அனைத்து ஞான சந்ததிகளுக்கும் எம்பெருமானது அருள் அனைத்தும் கொடுக்கும். அதானே சுவாமி அதுக்கு அர்த்தம். நாச்சியார் சொன்னார், செங்கட் திருமுகத்து செல்வ திருமாளால் இங்கு திருவருள் பெறுவர் அங்கு திருவருள் பெறுவர் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எங்கும் திருவருள் பெறுவர் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். திருவருள் உண்டு, சக்கர பொங்கல் கிடைக்கும், சாப்பிடுவானா சாப்பிடுவானா நாச்சியார். இன்புறுவர்னா பெற்று இன்புறுவர், பெற்று இன்புறுவர். பெறுவதே இன்பம், அதை பெறுவர். இன்புங்கிறத இன்பம்னு அர்த்தம் உண்டு தமிழில். பெற்று இன்பு உருவர்.
பெரும் இன்பத்தை அடைவர்னு ஒரு அர்த்தம். வெறும் இன்பம் இல்லை, பெரும் இன்பத்தை அடைவர். பெரும்னு பெரியதும் போட்டால் கிடைக்கிறது. பெரும் இன்பத்தை அடைவர், பேரானந்தத்தை அடைவர்னு ஒரு அர்த்தம். அது அங்கே பாசுரத்தில் இல்லை. பெருமின்பமே பேரின்பம். இன்னொன்னும் பெற்று இன்புறுவர், அதை அனுபவிக்கவும் செய்வார்கள். தான் சாப்பிடலன்னா பக்கத்தில் இருக்கிற வாக்கிட்ட கொடுத்து அதை சொல்லுவாங்க. எங்கள் ஆராதகரை இந்த கோயில் ஆராதகரும் அப்படி தான் பண்ணுற. நித்தியம் எனக்கு பிரசாதம் தர. எங்கள் மகாலட்சுமி கோயில் ஆராதகரும் கூட்டு பிரசாதம் தர. என்ன சுவாமி தேவிக்கு சுவாகதம் சொல்கிறதுக்கு இது ஒரு விவகாரம். பெற்று அவர் வந்துட்டன்னா கல்யாணோத்சவம் ஆரம்பிக்கணும். சடக்குன்னு முடி வாகால கல்யாணோத்சவத்தை காட்டணும், செயல் கல்யாணோத்சவம் பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறான்ட்டு. அதனால் ரொம்ப சுருக்கமாக பண்ணுறேன். இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணால் நாச்சியார் திருப்பாவை நோன்பு முடிஞ்சது. கண்ணன் அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம். ஆனால் இவருடைய ஆசை கண்ணனையே நாயகனாக அடையணும்னு. அது நிறைவேறலை. அதனால் நாச்சியார் திருமொழி அனுபவம் கிடைச்சிது. ரொம்ப அழகான அனுபவம். அதை தான் ஒவ்வொரு 10 வாசனமே நிறையா விஸ்தாரமாக சொல்வாள். அதன் பிறகு நாச்சியார் திருமொழி அனுபவம். அதில் அவளுடையதான ஆத்தியதிசயம் ஒவ்வொரு திருமொழியிலையும் அதிகமாக இருக்கிறதா பார்க்கலாம். நிறைவில் அவளுக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிது. மானசமான சாட்சாத்காரம். கிருஷ்ணனை நேர பார்த்து சேவித்து அவனோடு கலந்து அனுபவிக்கிறதா, நடுவிலே சொப்னம் கல்யாணம் பண்ணிக்கிறதா கண்டிருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேர சேரக்கூடிய அனுபவம் பற்றி நேர்ந்துக சாட்சாத்காரம் கிடைச்சிது. பகவத் சாட்சாத்காரம், கிருஷ்ண சாட்சாத்காரம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதை கேள்வி கேட்டு அனுபவிக்கிற பாவனையில் பாசுரங்கள் பண்ணால் நாட்டை படையன்றயன் முதலா தந்த நெடில் மாமலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. அதோட நிறைவு. அவனே பரதத்துவங்கிறது தெரிஞ்சுருக்கா, அவனே ஜெகத்காரணங்கிறது தெரிஞ்சுருக்கா. ஜெகத்காரணம் தான் மோட்சத்தை தர முடியும். அந்த ஜெகத்காரணம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். பண்ணியிருப்பாங்கிற நம்பிக்கையோடு கூட நாட்டை படையன்று அயன் முதலா தந்த நடிர் மாமலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும். முதல்ல அவன் திருநாபி கமலத்தில் அவன் திருநாபியில அவனுடைய சங்கல்பத்தாலே தாமரை தோன்றியது. அது லோக சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்கு படைப்பதை. அதோட இன்னொரு ஆகாரம் அது நாச்சியார் திருமொழிப்படி. வீட்டை பண்ணி விளையாடும் அந்த நாபியில கமலத்தை சிருஷ்டிச்ச அந்த எம்பெருமான். இது ஒரு விளையாட்டு. பற்றினே இந்த ஒரு பாதையில் பலதேவ கோள் கீழ்கன்றாய் தீட்டு. இது ஒரு விளையாட்டு, அது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை ஆரம்பித்தா அந்த விளையாட்டை முடிச்சான். விவரம் தன்னை கண்டீரே. காட்டை நாடி தேனுகனும் கடினும் புல்லும் உடன்படியை வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே சாட்சாத்காரத்தை பேசினான். அதன் பிறகு இந்த நாச்சியார் திருமொழி மருந்தாமென்று தம்மணத்தை வைத்து கொண்டு வாழ்வார்கள்னு அதுக்கு பரஸ்ருதி சொன்னான். அந்த அனுபவங்கள்லாம் போச்சு. இன்னும் கண்ணன் கல்யாணம் பண்ணிக்க வரல. பெரியாழ்வார் நான் ஜாதகத்தை எடுக்கிறேம்மா கல்யாணத்தை பார்க்குறேன்னா மாநிலவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ்கின்றேன் கண்டாய் மன்மதனேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேனே தான். சரி என்னம்மா பெருமாள் கிருஷ்ணன் விபவாவதாரம் தன்னடி சோதிக்க எழுந்தொல்லிட்டான், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்போ எப்படி இருக்கான் கிருஷ்ணன் தான் பல அச்சாமூர்த்திகளாக இருக்கான்லாம். உடனே சரி அந்த பெருமாளை சொல்லுவோம். ஒரு பெருமாளை பண்ணிக்கிறேன்னா பத்ரிகாசிரமம் தொடங்கி எல்லா பெருமாளையும் சொல்ல ஆண்டவன் இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியாகும், ரொம்ப அழகாக சொல்லியாகும். அப்படி எனக்கு அது சொல்ல வராதுங்கிறதுக்கு பிறகு டைம் ஆகிடுது, என்னால் சொல்ல முடியாதுன்ட்டு. பத்ரிகாசிரமம், நைமிசாரண்யம், மகோவிடம், திருவேங்கடம், வரிசையாக தேவ பெருமாள், திருவடிக்கேது பாத்சாதி, தேவநாதன், அதன் பிறகு கும்பகோணம், ஸ்ரீரங்கம், திருமாலிருஞ்சோழழகர், திருக்கோட்டியூர், சௌமியநாராயணன், வரிசையாக எல்லா விதேசங்களையும் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு அந்தந்த பெருமாளுடைய வைபவத்தை சொன்னார். நாச்சியாருக்கு அதில் அந்த இடங்கள்லாம் கேட்டாலும் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு முழு திருப்தி இல்லைன்னு ஒவ்வொரு காரணம் சொன்னாலாம். அவள் கொலை சொன்னாலும் ஆண்டவர் ரொம்ப அழகாக வர்ணிச்சாகும் அவைகள் தான். அதன் பிறகு அந்த திவ்யசூரி சரித்தம்னு ஆழ்வார்கள் நாச்சியார் சரித்திரத்தை சொல்கிறதுல அந்த வைபவத்தை சொல்லும்போது திருக்குழந்தை 6ஆவதன் திருமாலிருஞ்சோழ அழகர பாடெல்லாம் சொல்லும்போது அவளுக்கு கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருந்தது. திருவேங்கடம், தேவ பெருமாள் வாழ்லாம் சொல்லச்சே கொஞ்சம் ஈடுபாடு வந்தது. இருந்தாலும் இவா வேண்டான்னு சொல்லிட்டா. அதன் பிறகு ரங்கநாதனை பற்றி சொன்னார். அதன் பிறகு ரங்கநாதனை பற்றி சொல்லி நீயும் நிறையா பாடியிருக்கம்மா, நல்லா அழகன்னு பாடியிருக்க. எள்ளுடைய அம்மணநீர் என்னரங்க தின்னமுதல் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழிது எழுகமல பூவழகர் எம்மானா தம் கடல் வடையைத்தான் தன் கடல் வடையாக்கிறேன்னு பாடியிருக்கேம்மானார். உடனே சொன்னால் எல்லாரையும் சொல்லாச்சு, அது சந்தோஷமாக தான் இருக்குது.
கல்யாண பெண்களுக்கு கூட அப்படி தான் இருக்கும், கல்யாண பிள்ளைகளுக்கும் அப்படி தான் இருக்கும். பார்க்குற பெண்களை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும் போல தான் இருக்கும். ஒத்துப்பாடாங்கிறது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒத்துக்கிறேங்கிற பொண்ணை இவன் ஒத்துப்பானா, ஒத்துக்கிறேங்கிற பையனை அவள் ஒத்துப்பாளா, அதெல்லாம் அது கொஞ்சம் அது சேர்ந்து வதச்சேன்னா விவாகம். அதனால் அவள் கொஞ்சம் யோஜனை பண்ணால் சரி, இது எல்லா பெருமாளையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது எப்படி வழி? எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தான், அவன் தான் எல்லா அவதாரமும் எடுத்திருக்கான். அதுக்கு சொன்ன லோகத்தில் இருக்கிற அச்சாமூர்த்திகள்லாம் ரங்கநாதனே அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. சர்வாச்சா மூர்த்தேஸ்தா அதுக்கு ரங்கநாதமயா இது. தன திவ்யதேசங்கள் இருந்தாலும் எல்லா அச்சாமூர்த்திகளும் ரங்கநாதனே அப்படின்னா அதை சொல்லும்போது சொல்வா, ரங்கநாதனுடைய ஒரு மண்டபம் மாதிரியாக மற்ற திவ்யதேசங்கள் தான். ஆராமம் சூழ்ந்த வரங்கம் அந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே சொல்கிறாளாம். மற்ற திவ்யதேசங்கள்லாம் எம்பெருமான் ஒவ்வொரு உற்சவம் கண்டருடக்கூடிய ஒரு தோட்டம் இல்லையா? பெருமாள் உற்சவம்னா ஒரு தோட்டத்துக்கு எழுவர், வசந்தோத்சவம்னா ஒரு தோட்டம் இருக்கும். எல்லா இடங்களிலும் ஒரு மண்டபத்துக்கு எழுவர். வசந்தோத்சவ மண்டபம்னு இருக்கும், கோட உற்சவ மண்டபம்னு இருக்கும், வசந்தோத்சவ மண்டபம்னு இருக்கும், பிரம்மோத்சவ மண்டபம்னு இருக்கும், வாகன மண்டபம். ஒவ்வொரு மண்டபங்கள் மாதிரி இதெல்லாம் திவ்ய தேசங்கள் எல்லாம் ஒரு பூங்கா மாதிரி, ஒரு விசிட்டிங் சைட் மாதிரி. அப்படிங்கிறது அந்த பதத்துக்கு வியாக்கியானம் நினைச்சே பெரியவா அனுபவிக்கலாம். மந்திவாய் வடவேங்கட மாமடை வானவர்கள் சந்தி செய்ய நின்னால் அரங்கத்தரவி நனையான். அதை சொல்லவே சரி, ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுதான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலாம். ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுன்னு போனலாம் பெரியாழ்வார். போய் பெருமானை சேவிச்சதான் பக்கத்தில் கோதையை காணுமா. உடனே பெரியாழ்வார் விண்ணப்பம் பண்ணலாம், ஒரு மகள் தன்னை உடையே உலகம் நிறைந்த போடால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன் தான் கொண்டு போனான். இப்படி அபகரிச்சுட்டேன்னா என்னப்பா பண்ணுறது? உன்னை வரவழைச்சி எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசைப்பட்டேனே நாளாம். அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமாள் திருப்பியும் பிராட்டியை கொடுத்தான், ஆச்சியாரை கொடுத்தான். சிவிலிபுத்தூர் தெய்வா போர்த்துக்குள்ளே அங்கே பெருமாள் வந்துட்டார். வாரணமாயிரம் சூழபடம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்னதில் பூரண பொற்குடம் வைத்து புலமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தொழினான். நகர பிரவேசமாச்சு, ஊரெங்கும் தோரணம் நாட்டி. ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுர சம்பிரோக்ஷணத்தும் போது ஊர் முழுக்க அத்தனை தோரணம். ஐஷிங்கர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அது ஏதோ பிரதிபந்தகம் வந்தது. அப்புறம் ஐஷிங்கர் முக்கூர் ஐஷிங்கர் சொன்ன நாள்லேயே அதுன்னு ஒன்று ஜனங்களுக்கு அவ்வளவு கோலாகலமாக ரொம்ப சந்தோஷம் ராஜகோபுர சம்பிரோக்ஷணம் பார்க்க. அந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கும் நாச்சியாருடைய கல்யாணத்தை பார்க்க எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டா. சூடி கொடுத்த நாச்சியாருடைய அந்த திருமகளுடைய லக்ஷ்மியோட அம்சம் தானே, லக்ஷ்மி பூமி நீடைகளோட அம்சம்னு சாய்க்கலாம் பெரியவா வியாக்கியானங்களில். அவள் விவாகத்தை பார்க்க எல்லாருக்கும் ஆசை. ஊரெங்கும் தோரணம் நாட்டிலாம், பூரணம் பொற்குடம் வச்சா, புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டு. அதை நாச்சியார் ஏற்கனவே கடவுள் இந்த மாதிரி அந்த வைபவம் நடந்தது. நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு சொன்னால் நாளை வதுவை மனம் என்று நாடிட்டு பாலை கமுகு பரிசுலை பந்தழ்கி கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ காலை முகுதானே. அந்த நிச்சயதார்த்த மண்டபத்தில் ரங்கன் பிரவேசிக்கிறது, ரங்கமண்ணா பிரவேசிக்கிறத கணா கண்ட மாதிரி காலை முகுதானா ரிஷபகத்தின்னு சொன்னோம் பாருங்க. அந்த ரிஷபகதி மாதிரி பெருமாள் உள்ளே எழுதார். ரிஷபத்தின் செருக்குன்னு செருக்கோட நானே பரதேவதை, நான் ஆச்சியார கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன், அவள் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஆசையோடு வந்துடான். அப்புறம் எல்லாரும் நிச்சயதார்த்த அந்த முகூர்த்தத்தை முடித்து அந்த வைபவத்தை முடித்து விஷ்ணு துர்க்கை பார்வதி வந்து மணமாளா சூட்டினான். அந்த மணமாளை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னால், அதன் பிறகு பிரார்ப்பண சிட்டர்கள் பல்லார் நன்கு உச்சஸ்ரமத்தில் வேத கோஷத்தோடு கூட அவரோட காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான்னு பரிசர பந்தமாச்சு. அதற்கு பிறகு விவாக மண்டபத்துக்கு பெருமாள் இல்லை. முதலையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கணா கண்டேன்னு அடிநிலை சொல்லி பாதுக சாத்தின்னு வந்ததாம் பெருமாள் அந்த விவாக மண்டபத்தில். அதன் பிறகு மைத்துனன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அந்த மாதிரி அவன் பாணிகிரகணம் நன்னாச்சு. பாணிகிரகணம் ரொம்ப பிரதானம்னு சொல்கிறது. மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தருகீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தனை கைத்தடம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அந்த வைபவம் பாணிகிரகணம். அதன் பிறகு அம்மி மிதிக்கிறது. அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான். தீவனம் செய்ய கணா கண்டேன் தோழினான்.
பொலிமுகந்தட்ட கண்டேன் தோழினான்னு பாணி கிரகணம், அம்மி மிதிக்கிறது, தீவனம் செய்யறது, லாஜகோமம் வரைக்கும் யசாகிரமமாக ஒரு பிராம விவாகம் நன்கு நடந்தேறியது நாச்சியாருக்கும் ரங்கமன்னாருக்கும். அதன் பிறகு இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பத்தாவான் நம்மை உடையவன் நாராயணன் அம்மி மிதிக்க கண்டேன் பாசுரம். அதன் பிறகு குங்குமம் அப்பி குளிசாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கவனோடு முடன் சென்றங் காணமேல் மஞ்சனமாட்ட கண்டேன் தோழி நான் சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் முழுக்க ஆண்டாளும் தங்கமன்னாரும் யானை மேலே அம்பாரியிலே வலம் வந்து அதன் பிறகு ஒரு அபிஷேகம், பூத்திக்காக ஒரு அபிஷேகம், மஞ்சனமாடுதல். அந்த மஞ்சன நீராடுதல் தான் இப்போ உற்சவங்கள்லாம் பண்ணுறான். ஒவ்வொரு ஊர்களில் ஒரு கணக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே நீராட்ட உற்சவம்னு 7 நாளைக்கோ ஒன்றுமோ மார்கழி மாதம் கடைசி 7 நாள் பண்ணுறான்னு ஒரு வழக்கங்கள்லாம் இருக்குது. அந்தந்த ஊர்களில் வைபவம் இருக்குது. இதை கூட நேற்றுக்கு இங்கேயும் நிறையா இடங்களில் நடக்கும் நீராட்ட உற்சவம். ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பழக்கம் வச்சுருக்கா. ஆண்டா திருக்கல்யாணம் மட்டும் பண்ணுறது சில இடங்களில் நேற்றுக்கு பதகால மட்டம் போயிருந்தேன். அங்கே நீராட்ட உற்சவத்துக்காக பெருமாள் திருமஞ்சன கோலத்தில் சேவனந்தன் நீதி. மற்ற இடங்கள்லையும் இருக்கும். எல்லாம் எனக்கு போய் சேவித்ததை சொல்கிறேன். மஞ்சன நீராடுதல் நடந்தது. அதுக்கப்புறம் இத்தனையும் தான் சொப்னத்தில் பார்த்தபோது தோழிக்கு சொல்லச்சே, இந்த வைபவத்தை அனுசந்திப்பவர்கள் வாரணமாயிரம் ஆயனுக்காகத்தான் கண்ட கடாவிலை வேயர்வுகள் வில்லிபுத்தூர்கோன் கொதை சொல் தூய தமிழ் மாலை இணைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வதேன்னு இதை நன்னா அனுசந்தானம் பண்ணக்கூடியவா, வாரணமாயிரம் அனுசந்தானம் பண்ணக்கூடியவா. அதில் இருக்கிற அர்த்தவிசேடம் நாச்சியார் திருக்கோலத்தை திருக்கல்யாணத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியவாளுக்கு சத் சந்ததி விருத்திகள், குடும்ப க்ஷேமங்கள், ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாதி சகலசம்பத் சமதிகள் அனைத்தும் சபதிவாராணாம் சமித்ர பந்துவர்க்கானாம் சர்வேஷாம் ஆஸ்திகானாம் ஸ்ரீவைஷ்ணவானாம் சபதிவாராணாம் சுவாமி சந்நிதி கைங்கரியபராணாம் அந்தரங்க கைங்கரியபராணாம் பகிரங்க கைங்கரியபராணாம் ஏதன் கிராமவாசினாம் ஏதன் நகரவாசினாம் ஏதன் மகாநகரவாசினாம் ஏதத் தினகரவாசினாம் ட்வின் சிட்டிஸ் நகரத்விகவாசினம். திகம்னா ரெண்டோட கூட்டு, பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். முனிசிபாலிட்டி தனியாக பிரிச்சுட்டு போகிறான் நியூ டெல்லி மாதிரி கூடாதுன்னு இருங்கோ. நகரத்விகவாசினாம் சர்வேஷாம் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாது சம்பத் சமத்தி பூயசி பூயாத் பாஞ்சகாரத்தில் பூயாஸ்தா இல்லையா, பூயாஸ்தாத் இது பவந்தோ. தப்பாக சொல்ல போகிறேன். பூயாத் சொல்கிறதுக்கு அது மேலே மாற்றி சொல்லுவான். எம்பெருமான் அனுகிரகத்தால் நடக்கணும். ரங்கநாதன் ரங்கநாச்சியார், சீனிவாசன் அலவேங்கநாச்சியார், பேரொருளாளர் பெருமாள் பெருந்தேவி தாயார், ஆறாம் தாழ்வான் கோவலவல்லி தாயார், வீரராவன் கணவல்லி தாயார், அந்த மாதிரி எல்லா பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்லணுமோ வடபத்திர சாயி தாயார், ஆண்டாள் ரங்கமன்னார் அனுகிரகம். இங்கே செஞ்சு அகோபிலம் பக்கத்தில் க்ஷேத்திரம் இருக்குது. ஆந்திரா க்ஷேத்திரம், யுனைடெட் ஆந்திராடா அகோபிலம் முக்கிய க்ஷேத்திரம் இல்லையா. அதனால் செஞ்சு லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமி. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் காத்தால் அங்கே கூப்பிட்டு என்னை உபன்யாசம் பண்ண வச்சா அந்த ஸ்ரீமத கோபிலம் அங்கேயே படித்தவன் இல்லையா, அந்த கிருபையோட சொல்லணும், ஆச்சாரியார் கிருபையா. அந்த நிருசிம்மன் செஞ்சு லக்ஷ்மி தாயார் பிரதானமாக இந்த பெருமாளை அந்த நாலாபசாத் நரசிம்ம சுவாமி செஞ்சுலக்ஷ்மி அதானே, செஞ்சுலக்ஷ்மி தாயார் தானே எங்கள் தாயார் பேர், வேறு தாயார். அது தவிர சீனிவாசன் அழகன் பத்மாவதி தாயாரும் இருக்கா. அந்த அனைத்து தாயார் சமேதமான அனைத்து பகவன் மூர்த்திகளுடைய அனுகிரகத்தால் அனைவருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு அடியன் பாகவதாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி இந்த உபன்யாசம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் மகானுகிரகங்கிறது அவள் ரொம்ப விசேஷமாக தூர ஆண்டவன் சொல்லியாகும். திருக்குடன் ஆண்டவன் சொன்னது ஹைதராபாத் தேசிய உபன்யாசங்கிறது ஜாக்பாட்ரா உபன்யாசக்காருக்குன்னு சொல்லியாகும். சரிதானா, நான் சொல்லலை, ஆண்டவன் சொல்லியாச்சு. ஹைதராபாத் தேசிய சபை உபன்யாசம்னா உபன்யாசக்காருக்கு ஜாக்பாட் அப்படின்னு சாய்ச்சாச்சு. ஏதோ லோக விஷயங்கள் நிறுத்திக்க வேண்டாம், அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப கௌரவம் கிடைக்குங்கிறதுக்காக சொல்லுது. அந்த மாதிரி அந்த காலத்தில் உத்தமூர் சுவாமி, மதுராந்தர சுவாமி, என்னென்ன ஆச்சாரிய புருஷா இருந்திருக்காளோ
ஆஸ்தானங்களில் இருக்கிறவா பூர்வாசிரமத்தில் திருக்குழந்தை ஆண்டவன், உத்தமாசிரமத்தில் திருக்குழந்தை ஆண்டவனுக்கு அப்புறம் பரகால சுவாமி, பௌண்டிமர சுவாமி, ஸ்ரீமுற்றம்பதி ஆண்டவன், பிலிவில் அழிஷிங்க. அவரை முன்னாடியே சொல்லணும், மறுக்கலாம் முன்னாடி இல்லையா, இவ உபன்யாசம் முன்னால் அவர் உபன்யாசம் மாதிரி அனைத்து ஆச்சாரியாலும் இந்த தேசிக சபையினுடைய ஆராதனம் ஆதித்யத்தை ஏற்று தாங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திகாளுடைய பக்திக்கு செவி சாய்த்து அதை திருவுள்ளத்திலே கொண்டு இந்த இடத்துல அனுகிரகிச்சிருக்கா. அந்த இடத்துல அடியேன் ரொம்ப சாமானியன், உபன்யாசம்னு போனால் ரொம்ப கீழே இல்லையா, அப்படி இருக்க செய்யும் என்னை கூப்பிட்டு இந்த கௌரவிச்ச தேசிக சபையினருக்கு, இங்கே இருக்கக்கூடிய மகாஜனங்களுக்கு, சில பேர் விடாமல் நிச்சயம் வந்தார், 30 நாளும் வந்தவாகும். சில பேருக்கு பிரதிபந்தகங்கள் சிறனாபரம் உள்ள பெரும்பாலான நாளில் வந்தவாகும். இப்போ பிரதானமாக குந்தாச்சார் ரொம்ப திருமேனி உடம்பு சரியில்லாத போது கூட விடாமல் இங்கே வந்தார். எழுந்திருக்க முடியலங்கிற சமயத்தில் தான் சில நாள் அவரால் வர முடியல. அவரையே விசேடித்து சொல்கிறேன்னா, அவர் எங்கிட்ட ரொம்ப பிரியம் உள்ளவர், அவரை இந்த சமயத்திலேயாவது சொல்லணும். அதே மாதிரி நேத்திக்க செக்ரட்டரி சுவாமி சாதிச்சார், இங்கே ராவல்பாக்கம் சுவாமி சாதிச்சார், இந்த பிரசிடென்ட் சுவாமி ஆரம்பம் பல நாள் உபன்யாசம் கேட்டார் அந்த சுவாமி. அதே மாதிரி இந்த தேசிய சபாலையும் மெம்பராக இருக்கிற ஆசிரமத்து செக்ரட்டரி சுவாமி, அவருடைய ஆதித்யம், அவாத்து மாமியோட கை அக்ஷய பாத்திரம், அவள் வாங்கி வச்ச சாமான் அப்படியே இருக்குது. நான் நிறையா நாள் பண்ணி சாப்பிட்டேன், இருந்தாலும் அது குறையலை. அதே மாதிரி எங்கள் ஆராதகர், எங்கள் ஆசிரமத்து ஆராதகர், இங்கே இருக்கிற அர்ச்சகர், அவள் அவ்வளவு பிரியமாக பொறுமையாக எனக்காக காத்திருந்து சில இடங்கள்லனா ரொம்ப நிர்பந்தமாக இருக்கும் அவளுக்கு. அதனால் சந்நிதிகள் சாத்திரவா உபன்யாசம் வேறு இடங்களில் நடந்துருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் என் உபன்யாசம் முடிஞ்சு 3/4 மணி கழித்து தான் அவள் பெருமாளுக்கு சயனம் சேர்த்து தாங்கள் அதெல்லாம் பண்ணால். இதுக்கு தான் எப்படி கிருத்தজ্ঞதை சொல்கிறதுன்னு இந்த தமிழில் ஒரு பழமொழி மாதிரி ஒரு வார்த்தை, தலையெல்லாம் கைமாறிடேனேன்னு ஒரு 3-4 பதத்தில் நான் எல்லாத்தையும் அவளுக்கு எழுதி தந்த மாதிரி பாவனையோட வேஷம் போட்டு சொல்லிட்டு விடையோ வெட்டுக்கிறேன். தாசன் கிட்ட அனைத்து பேருக்கும் கலாசாதனம் கவிதா சதமுகமணி நீலா சாரு கல்காலகஸ்தாஸ்தனபரமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துகூவளகமணிகிதாபிகி சிரக்திராகிருஷ்ணநாதா விடசருகரி கோதா ஸ்ரீசித்தாத்மஜானகா கவிதார்க்கிகதிம்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலவே நமः. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் மங்கள